வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அந்த பழைய தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜில் பதிவாகி இருந்த செல்வின்ற பேரை பற்றி விசாரிக்க மறுபடியும் கணபதி தாத்தா கிட்ட போனாங்க தனுஷும் ஆகாஷும். அவர்கிட்ட பேசணுன்றதுக்காகவே தனுஷ் சில கேள்விகளை தயார் பண்ணிக்கிட்டு தான் போனான். அந்த கேள்விகளை கேட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் செல்வின்ற பேரை பற்றி குறிப்பிட்டான் தனுஷ். அந்த பேரை கேட்ட சில நொடிகள்லேயே அவர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாரு. சத்தம் போட்டு உடனே வெளியே போகவும் சொன்னாரு. திடீர்னு ஏன் இப்படி சத்தம் போடுறாருன்னு தனுஷ் அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேருக்குமே புரியல. வேற வழி இல்லாம அங்க இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. ஆனா அந்த செல்வின்ற பேருக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்றது மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே புரிஞ்சுது. அந்த பேரை கேட்ட உடனே கணபதி தாத்தா ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாரு, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கணபதி தாத்தா அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சுது. பட் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரா மனசு வந்து சொன்னா மட்டும்தான் அது என்னன்னே தெரிய வரும்ன்றதால கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடிவெடுத்தாங்க தனுஷும் ஆகாஷும். அதுவும் இல்லாம கஸ்தூரி ஆண்டி அதை பத்தி பேச்சு கொடுத்து பாக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஸோ 2 நாள் வெயிட் பண்ணாங்க. ஆனா 3ஆவது நாள் அவங்க எதிர்பார்க்காத ஒரு செய்தி தான் காலையில அவங்களுக்கு காத்திருந்துச்சு. அது என்ன செய்தினா, கணபதி தாத்தா இறந்து போயிட்டாருன்ற செய்தி தான் அது. இப்படி ஒரு தகவலை 2 பேரும் எதிர்பார்க்கவே இல்லை. கணபதி தாத்தாவை அந்த ஊர்ல இருந்த பலருக்கும் தெரியுன்றதால ஊர் முழுக்கவே கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. தனுஷோட அப்பாவும் கேதத்துக்கு போயிட்டு வந்தாரு. அவர் போகும்போதே தனுஷையும் ஆகாஷையும் கூட வர சொல்லி இருந்தாரு. கடைசியா அவங்க தான் பார்க்க போயிருந்ததால சொன்னாரோ என்னவோ 2 பேரும் அங்க போயிருந்தாங்க. அங்க அவங்க எதிர்பார்த்ததை விட கூட்டம் நிறையவே இருந்துச்சு. ஒருத்தரோட சாவுக்கு வர்ற கூட்டத்தை வச்சுதான் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்காருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அது அவரோட கேதத்துல நல்லாவே தெரிஞ்சுது. எல்லாரும் அவர் கூட அவங்களுக்கு ஏற்பட்ட பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தனுஷ்கும் ஆகாஷ்கும் கூட அவர்கிட்ட பேசினது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு, அந்த ஒரு இன்சிடென்ட்டை தவிர. அவரோட உடல் கிட்ட போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தூரமா வந்து நின்னாங்க தனுஷும் ஆகாஷும். இத கஸ்தூரி ஆண்டி அமைதியா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க தூரமா வந்து நின்று அங்க நடக்கிறதையெல்லாம் கவனிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அங்க தாத்தாவோட மகனும் 2 பேரப்பசங்களும் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 15 வயசு பையன் தனுஷ் அண்ட் ஆகாஷ் கிட்ட வந்து, அண்ணா கஸ்தூரியத்தை உங்க 2 பேரையும் 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதும் அவங்க 2 பேரும் கஸ்தூரி ஆண்டியோட முகத்தை பாக்குறாங்க. அவங்களும் அதை ஆமோதிக்கிற மாதிரி தலையசைச்சிருக்காங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு அங்க இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி இருக்காங்க தனுஷும் ஆகாஷும். அவங்க சொல்லி இருந்த மாதிரியே 4 நாள் கழிச்சு கணபதி தாத்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க தனுஷும் ஆகாஷும். அங்க கஸ்தூரி ஆண்டியும் அவங்களோட பையனும் தான் இருந்தாங்க போல. இவங்க போய் கதவை தட்டின உடனே அவங்களோட பையன் தான் வந்து கதவை திறந்திருக்காரு. அவரை பார்த்ததும் கஸ்தூரி ஆண்டி வர சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2 பேரும். வாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்களோட பையன். உள்ள இருந்த கஸ்தூரி ஆண்டி, வாங்கப்பா உட்காருங்க, இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கையில ஒரு லெட்டரோட வெளியே வந்தாங்க. வெளியே வந்து ஒரு சேர்ல உட்காந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க கஸ்தூரி ஆண்டி. அன்னைக்கு நீங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா மாமா ரொம்பவே பரபரப்பா இருந்தாருப்பா. என்னன்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி பேப்பர் பேனாவை எடுத்து எதையோ ரொம்ப நேரம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நைட்டே அவருக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவரை தேத்தி கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு தம்பி. அவர் சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவரோட பெட்டியில ஒரு லெட்டர் வச்சிருப்பதாவும் அதை உங்க 2 பேர்கிட்டையும் தர சொன்னாரு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க படிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது என்னோட கடைசி ஆசைன்னு சொன்னாருப்பா. வீட்டுக்கு வந்து அவரோட பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி அந்த லெட்டர் இருந்துச்சு. அதை திறந்து படிக்க கூட போயிட்டோம் தான். ஆனா அதை உங்ககிட்ட கொடுக்கணுன்றது அவரோட கடைசி ஆசையா சொல்லி இருந்ததால அதை நாங்க யாருமே திறந்து கூட பார்க்கல. இதை நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்திருக்காங்க கஸ்தூரி ஆண்டி. அந்த லெட்டரை ஒருவித தயக்கத்தோடையே வாங்கிக்கிட்டான் தனுஷ். அதை அங்கேயே பிரிச்சு படிக்கவும் ஆரம்பிச்சான். அப்படி பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சவனோட முகத்துல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் மாறி மாறி ஏற்பட்டுச்சு. அதுல முதல்ல ஏற்பட்ட எக்ஸ்பிரஷன் குழப்பம்தான். ஏன்னா கணபதி தாத்தா அந்த காலத்து எழுத்து முறையில எழுதி இருந்தாரு. அதை படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு தான். இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சு படிக்க ஆரம்பிச்சான் தனுஷ். முழுசுமா படிச்சு முடிச்சுட்டு ஒரு குழப்பத்தோடையே அதை ஆகாஷ் கிட்ட கொடுத்தான். அவன் தனுஷை விட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை படிக்க முடிஞ்சுது. ஆகாஷ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து இருந்த தனுஷ் கிட்ட கஸ்தூரி ஆண்டி, அப்படி என்னப்பா அவர் எழுதி இருக்காருன்னு கேட்டதுக்கு, என்னோட கேள்விக்கு பதில் எழுதி இருக்காரு ஆண்டி, படிக்கிறீங்களான்னு கேட்டான் தனுஷ். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, வேணாப்பா, எங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும்னா அவர் எங்ககிட்டயே சொல்லி இருப்பாரு. எங்களுக்கு தெரிய வேணான்னு தானே அவரே நினைச்சிருக்காரு. அது அவரோட கடைசி ஆசை வேற. அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு தெரிய வேணான்னு உறுதியாவே சொல்லிட்டாங்க.
அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தனுஷ் அங்க இருக்க விரும்பல. அதுக்குள்ள ஆகாஷும் ஒரு வழியா திக்கி திணறி படிச்சு முடிச்சிருந்தான். சோ ஆகாஷை கூட்டிட்டு சரி நாங்க வர்றோம் ஆண்டின்னு அங்க இருந்து கிளம்புனா தனுஷ். இனி அங்க போக வேண்டிய வேலையே கிடையாது. அங்க போற மனநிலையிலையும் தனுஷ் கிடையாது. ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலையோட தான் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தான் தனுஷ். அப்படி அந்த லெட்டர்ல கணபதி தாத்தா என்ன எழுதி இருந்தாருன்னா, செல்வின்ற பேருக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை பத்தி தான் எழுதி இருந்தாரு. 1980களில் நடந்த ஒரு சம்பவம் அது. அப்பதான் அவரு வேலைக்கு சேர்ந்திருந்த ஒரு டைம் போல, அவர் வேலைக்கு சேர்ந்த சில மாசங்கள்லயே முத்துன்னு ஒருத்தர் அந்த தியேட்டர்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த முத்துன்றவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மனைவி இருந்திருக்காங்க. மேக்சிமம் வேலைக்கு வரும்போதெல்லாம் அவங்கள கையோட கூட்டிக்கிட்டே வந்துருவாராம் முத்து. கொஞ்சமெல்லாம் சகஜமானதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் அவங்க அப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் இருந்தது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தையோட பேரு தான் செல்வி. அந்த குழந்தைக்கு 4 வயசு இருக்கும்போதே ஒரு விஷ ஜுரம் செத்து போயிருக்கு. இதை அந்த குழந்தையோட அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அந்த குழந்தை செத்து போச்சுன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. கடைசியா அந்த குழந்தை விளையாடின பொம்மையை கையில வச்சுக்கிட்டு அதுதான் செல்வின்னு அதை நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் கிட்ட, பேயோட்டர்ங்க கிட்ட, சாமியாடிங்க கிட்டன்னு எங்க எல்லாமும் அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா எங்க போயும் அவங்க திரும்ப நார்மல் ஆகவே இல்லை. அப்பதான் ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களை எங்கேயாச்சும் வேற ஊருக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2-3 வருஷம் வச்சிருங்க. அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டா மறுபடியும் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் தான் அவரு வெளியூர்ல வேலை தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவரு வேலை தேட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஊர்ல இருந்த தியேட்டர் கேன்டீன்ல வேலை செய்ய ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டு தெரிஞ்சவர் மூலமா இங்க வேலை கேட்ட வந்திருக்காரு. அப்போ இருந்த பெரியவர், அதாவது தியேட்டர் ஓனர், இவரை பார்க்க பாவமா இருக்கவும் வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவரும் வேலைக்கு வரும்போதெல்லாம் பல நாட்கள் அவரோட மனைவியவும் சேர்த்தே கூட்டிட்டு வந்துருவாரு. இப்படியே நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. நிறைய பேர் அந்த அம்மா கிட்ட பேசி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த அம்மா கையில இருந்த பொம்மையை தான் குழந்தைன்னு சொல்லியே ரொம்ப நாள் நம்பி இருக்காங்க. யாராவது அந்த பொம்மையை பிடுங்க போனா கூட ஆவேசமா அவங்களை அடிக்கிற மாதிரியான செயல்களை எல்லாம் கூட அவங்க செஞ்சிருக்காங்க. இப்படியே சில வருடங்கள் போயிருக்கு. அப்பதான் அந்த விபரீதம் நடந்திருக்கு. வழக்கம் போல முத்து ஒரு நாள் அவங்களோட மனைவியை கூட்டிட்டு வேலைக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகி இருந்திருக்கு போல, கூட்டமும் அதிகமா இருந்திருக்கு. அதுல முத்துன்றவரால அவரோட மனைவியை சரியா கவனிக்க முடியாம போயிருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலை இருந்திருக்கு. அப்போ எப்படி நடந்ததுன்னு தெரியல. அந்த அம்மாவோட பொம்மை காணாம போயிருக்கு. பொம்மை காணாம போனதும் அந்த அம்மா தன்னோட பொண்ணு செல்வியே காணாம போன மாதிரி பதற ஆரம்பிச்சாங்க. தியேட்டர்லயே அழுது துடிக்க ஆரம்பிச்சாங்க. சுத்தி இருந்தவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பார்க்கவே பாவமா போய் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி சம்பளம் வந்ததும் வேற பொம்மை வாங்கி தந்துக்கலான்ற ஒரு எண்ணத்தோடயே அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட். சரி, அந்த பொம்மைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த தியேட்டர் ஓனரோட மச்சான் தான் அதை எடுத்து வச்சிருந்திருக்கான். எதுக்குன்னா அந்த லேடி அந்த பொம்மையை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றதுக்காக. 2 நாள் கழிச்சு மறுபடியும் முத்து தியேட்டருக்கு அந்த அம்மாவை கூட்டிட்டு வரும்போது யாரும் கவனிக்காத நேரமா உன்னோட செல்வி மாடியில தான் இருக்கா, போய் எடுத்துக்கோன்னு சொல்லவும் செல்வி கிடைச்சிட்டான்ற ஒரு பரபரப்புலையே எங்கன்னு கேட்டுட்டு எப்படியோ பின்பக்கம் இருந்த படிக்கட்டு வழியா மாடிக்கு ஏறி இருக்காங்க அந்த அம்மா. பின்னாடியே ஓனரோட மச்சானும் போயிருக்கான். இதை அந்த தியேட்டர்ல வேலை பார்க்குற இன்னொருத்தர் கவனிச்சுட்டு, இந்த ஆளு ஏன் புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு பின்னாடி போறானோ தெரியலையேன்னு ஒரு பதட்டத்தோடையே ஓனர் கிட்ட சொல்ல ஓடி இருக்காரு. ஏன்னா அப்ப இருந்த முதலாளியோட மச்சான் ஒரு விவகாரமான ஆளுன்னு அந்த தியேட்டர்ல வேலை செஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இதை போய் முதல்ல ஓனர் கிட்ட சொல்லிட்டு அடுத்ததா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் முத்துக்கிட்டையும் சொல்ல போயிருக்காரு. ஓனர் இதை பத்தி கேள்விப்பட்டதும் வேக வேகமா மாடிக்கு ஓடி இருக்காரு. அங்க அவரோட மச்சான் அந்த அம்மா கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அவனை கரெக்டா பிடிச்சு சண்டை போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்குள்ள இந்த விஷயம் அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அவரும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு மேல மாடிக்கு ஓடி இருக்காரு. இந்த சமயத்துல அந்த அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல, அந்த மாடியில இருந்து செல்வின்னு கத்திக்கிட்டு கீழே குதிச்சு இறந்து போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. அதுக்குள்ள தியேட்டர் ஓனர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. என்னதான் அவரோட மச்சான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவனை காப்பாத்த நினைச்சிருக்காரு அந்த ஓனர். அங்கதான் பிரச்சனையே. அந்த அம்மாவோட புருஷன் காலில் விழுந்து தன்னோட மச்சான மன்னிப்பு கேட்க சொல்லி பணம் கொடுத்து அந்த விஷயத்த எப்படியோ அமைக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கணபதி உட்பட தியேட்டர்ல வேலை செஞ்ச எல்லாரையும் கூட்டி இங்க நடந்ததை யாரும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னா கொலைகேச அப்படியே உங்க மேல திருப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அதனால கணபதி தாத்தா உட்பட யாருமே அதை பத்தி வாயவே திறக்கல. போலீஸ் கேட்டதுல அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததால இப்படி ஆனதாவும் சொல்லி இருக்காரு. அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் வேற வழி இல்லாம அதையே ஒத்துக்கிட்டும் இருக்காரு. ஊருக்குள்ள பெரியாள் வேற காசு பணத்தை செலவு பண்ணி போலீஸையும் சரி கட்டி இருக்காரு அந்த தியேட்டர் ஓனர்.
அதுக்கப்புறம் 1 மாசம் கிட்ட அந்த தியேட்டர் மூடப்பட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள முத்துன்றவரு அங்க வேலை செய்ய விருப்பம் இல்லாம கொஞ்ச நாள்லயே அந்த ஊரை விட்டே போயிட்டாராம். 1 மாசம் கழிச்சு அந்த தியேட்டர் திரும்பவும் திறக்கப்பட்டு பழைய மாதிரி செயல்பட ஆரம்பிச்சது. அப்பதான் ராத்திரி நேரங்கள்ல தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சுதான். குறிப்பா மாடியில இருந்து. அங்க வேலை செஞ்ச நிறைய பேர் பகல் நேரங்கள்லயே கூட அவங்க பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி உணர்ந்ததா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் தியேட்டர் நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததால பெருசா யாருக்கும் பயம் இல்லாம இருந்திருக்கு. ஆனா நாளாக தியேட்டரும் பழசாக ஆரம்பிச்சிருக்கு. தியேட்டருக்கு வர்ற கூட்டமும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெரியவர் இறந்த உடனே அவரோட பசங்களுக்குள்ள சொத்து தகராறு ஏற்பட்டு அந்த தியேட்டரை அப்படியே மூடி வச்சாங்க. சொத்து பிரச்சனை ஒரு காரணம்னா இந்த பேய் பயமும் அந்த தியேட்டரை மூட இன்னொரு காரணமா இருந்திருக்கு போல. இறந்து போன கணபதி தாத்தா உட்பட ஒரு 10 பேருக்கு தான் உண்மையில அங்க என்ன நடந்ததுன்றதே தெரியுமா. எங்கள்ல யாராவது ஒருத்தர் போய் போலீஸ்ல இத சொல்லி இருக்கலாம் தான். எங்க யாருக்குமே அப்போ தைரியம் வரலன்னும், ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சதுன்னு அவரு அந்த லெட்டர்ல எழுதி இருந்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து செல்வியோட பேரை சொன்னதும் மறுபடியும் நாம தப்பு செஞ்சிட்டோமோன்னு உறுத்த ஆரம்பிச்சிட்டதாவும் இதை பத்தி யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு. இதை என்னோட குடும்பத்துக்கிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்களோ தெரியல. அதனாலதான் இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதே மாதிரி உங்க மேல ஏதோ பாரத்தை இறக்கி வைக்கிறதா நினைக்க வேணாம். இருந்தாலும் யார்கிட்டயாவது இதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதணும்னு முடிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த லெட்டர் கடைசியா செல்வின்ற பேருக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு தனுஷ்கும் ஆகாஷ்கும் நல்லாவே புரிய வந்துச்சு. ஆனா இது நடந்து 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அவனால என்ன செய்ய முடியும்? சொல்லப்போனா கணபதி தாத்தாவோட குடும்பத்தை தவிர வேற யார்கிட்ட சொன்னாலும் இதை பெருசா எடுத்துப்பாங்களான்னு கூட தெரியல. இப்போதைக்கு அவனால முடிஞ்சதெல்லாம் கீழே விழுந்து இறந்து போன அந்த லேடியோட ஆன்மாவை அமைதிப்படுத்த முயற்சிப்பது மட்டும்தான். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் அவங்க செல்வியா நினைச்சு தொலைஞ்சு போன அந்த பொம்மைய திரும்ப அவங்க கிட்ட கொடுப்பது மட்டும்தான் அதுக்கான ஒரே வழியா இருக்க முடியும்னு அவனுக்கு தோணுச்சு. அதாவது அந்த தொலைஞ்சு போன பொம்மையை இப்ப திரும்ப கொண்டு வரதெல்லாம் முடியாத காரியம். சோ ஒரு புது பொம்மையை வாங்கி அந்த தியேட்டருக்கு கொண்டு போய் வைக்கிறதுனால அவங்க அமைதியாகலான்னு ஒரு நினைப்பு அவனுக்கு தோணி இருக்கு. ஆகாஷ் இதுக்கு ஒத்துக்கலனாலும் தனியாவது இதை செய்யணும்னு முடிவு பண்ணா தனுஷ். இதை பத்தி ஆகாஷ் கிட்ட சொல்லும்போது நானும் வர்றேன்னு சொல்லியிருக்கான். மறுநாளே ஒரு குழந்தை பொம்மையை வாங்கிக்கிட்டு முதல்ல போன மாதிரியே ஒரு ஈவினிங் டைம்ல அந்த தியேட்டருக்குள்ள போய் மறைவா ஒரு இடத்துல அந்த பொம்மையை வச்சுட்டு வந்துட்டாங்க தனுஷும் ஆகாஷும். அந்த பொம்மையை வச்சுட்டு திரும்பி வரும்போது தான் தனுஷ்க்கு எதுக்கோ ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி எங்கேயோ போய் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஏற்படத்தான் செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.